அனைத்து பத்திரிகைகள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் அச்சு பத்திரிகைகளுக்கும் எங்களோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க 2024 ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியமாக நியமன தேர்வு எழுதி தகுதி உள்ள ஆசிரியர்கள் அந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டெட்டுங்கிற தேர்வு எழுதியிருக்கணும். அது குவாலிஃபைடு ஆனா மட்டும்தான் நீங்க ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமுக்கு, அதாவது நியமன தேர்வுக்கு தகுதின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியமன தேர்வுல கூட தமிழ் பாஸ் பண்ணிருக்கும். அந்த நியமன தேர்வு கூட தமிழ் தகுதி தேர்வு இருக்கு. அந்த தேர்வுல கிட்டத்தட்ட 2013 3 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்றாங்க. ஆனா நாளடைவுல நம்பிக்கை இல்லாம போகுது, பணி நியமனம் இல்லாம போகிற ஒரு காரணத்தினால 2024ஆம் ஆண்டு ஜஸ்ட் ஒரு 27,000 பேர் மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. காரணம் என்னன்னா, இந்த தேர்வின் மீது நம்பிக்கை இல்லை. தொடர்ந்து இந்த டிகிரியை படிச்சா எந்த யூஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால கிட்டத்தட்ட 3,1 லட்சம் பேர் இந்த துறையை விட்டு போயிட்டாங்க. எங்களோட பிரதான கோரிக்கை, முதல் கோரிக்கை என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த 14 வருஷத்துல 4 முறை தகுதி தேர்வும் 1 முறை நியமன தேர்வும் நாங்கள் எழுதியிருக்கோம். இந்த நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் 2018 149 ஜிஓவை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வு நடக்கணும். 2018 இருந்து 1 முறை கூட தேர்வு நடத்தல. இந்த 8 வருஷத்துல 1 முறை மட்டும்தான் நியமன தேர்வு நடந்திருக்கு. ஒரு வருஷமா நடந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காதுங்கிறது எங்களோட முதல் குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். அடுத்ததாக, இப்ப ஊழல் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரு சாதாரண மக்கள், நாங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒரு நிதித்துறை ஒப்புதலோடு தான் ஒரு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட முடியும். அப்படி இருக்கும்போது 2021 730 காலி பணியிடங்கள் நிதித்துறை ஒப்புதலோடு வெளியிடப்பட்டது, தேர்வே நடத்தல. 2022 3,987 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது, தேர்வு மட்டும்தான் நடத்தப்பட்டது, பணி நியமனம் வழங்கல. அதே போல 2023 6,553 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு மட்டும்தான் வந்தது, எக்ஸாமும் நடத்தல, பணி நியமனம் வழங்கல. நாங்க கேட்கறது என்னன்னா, இந்த 3 ஆண்டு காலங்கள்ல கிட்டத்தட்ட இந்த 11,270 காலி பணியிடங்களுக்கு ஏன் தேர்வு நடத்தல? அந்த காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 20,000 கோடிக்கு மேல இருக்கும். அந்த பணத்தை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது? ஏன் ஆசிரியர் உங்களுக்கு தேவையில்லாம போனாங்க? அப்ப அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு பண்ணலன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடா என்ன பண்ணீங்க? ஏன் அந்த எக்ஸாம் நடத்தல? அந்த நிதி வேற எப்படி பயன்பட்டதுன்னு நாங்க சொல்லி கேட்கிறோம். இப்ப கூடுதலா தொடர்ந்து ஒரு மனுஷன் ஒரு எக்ஸாம் எழுதலாம், 2 எக்ஸாம் எழுதலாம், 4 முறைக்கு மேல தேர்வு எழுதியிருக்கோம். கருணை அடிப்படையிலேயாவது எங்களுக்கு எடுத்திருக்கிற மார்க் அடிப்படையில இன்னொரு எக்ஸாம் இல்லாத, அதாவது மறு நியமன தேர்வு இல்லாமல் தகுதி உள்ள 18,775 ஆசிரியர்கள் இருக்கும். வயது 40 இருந்து 50 கடந்து போச்சு. எங்க வாழ்க்கையை இதுல புதைச்சிட்டோம், தொலைச்சிட்டோம், ரொம்ப ஏமாற்றத்துல நிற்கிறோம். கடந்த ஆட்சிகள்ல நாங்க இதே நிலையில தான் இருந்தோம். ஆனா இந்த ஆட்சியில ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரைவைகோ அவர்கள் முயற்சியால கேங்மேன் பணிகள்ல 5,493 காலி பணியிடங்கள் மனிதாபிமான அடிப்படையில மின்சாரத்துறை அமைச்சர் நியமிச்சாங்க. அதே போல இத்தனை தேர்வு எழுதியிருக்கிற ஆசிரியர்கள் மனிதாபிமான அடிப்படையில இன்னொரு தேர்வு இல்லாம அவங்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்கணும்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப எங்களோட பணியிடங்கள்ல இப்ப யார் இருக்காங்க அப்படின்னா, நவீன அடிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தள்ளப்பட்ட எங்க ஆசிரியர்களே எஸ்எம்சில வேலை செய்யறாங்க. எஸ்எம்சில அவங்களுக்கு மரியாதை கிடையாது, நியாயமான சம்பளம் கிடையாது, அந்த துறையே இருக்கக்கூடாது. கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நியாயமான கேள்வி என்னன்னா, டிஆர்பிக்கு மட்டும்தான் டீச்சரை ரெக்கவர் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு, எஸ்எம்சிக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க கூடாது. 1% கூட எஸ்எம்சி மூலியமாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வழியாக ஒரு ஆசிரியர்களை கூட நீங்க நியமிக்க கூடாது. ஸ்கூலை மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது அடிப்படை வசதிகளுக்கு தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கணும். ஆசிரியர் தேர்வு செய்யும் பணியை நீங்க டிஆர்பி போர்டு வசம் தான் இருக்கணும். அப்படி இல்ல எஸ்எம்சி தான் அப்படின்னா டிஆர்பி போர்டு எதுக்குங்கிற கேள்வி நாங்க கேட்கிறோம். அதாவது எந்த துறையிலேயாவது டெம்பரவரி இருந்துட முடியுமா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டெம்பரவரியா இருக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏ டெம்பரவரியா இருக்க முடியுமா?
எந்த துறையிலும் அப்படி கிடையாது. ஒரு மருத்துவர் இல்ல, அதனால அங்க வேற ஒருத்தர் போட்டுக்கிட்டு நானும் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டு போனா அவர் மருத்துவர் ஆயிடுவாரா? நானும் காக்கி சட்டை போட்டுக்கிட்டா நான் காவல்துறை ஆயிடுவேனா? அப்படிங்கும் போது நீங்க ஒரு எந்த அடிப்படை குவாலிபிகேஷனும் இல்லாம ஒரு சாமானியர்களை கொண்டு போயிட்டு தொடக்க கல்வியில் ஆசிரியர் பணி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கல்வி எவ்வாறு இருக்கும்? இன்னைக்கு தனியார் பள்ளிகள் உயர்ந்து கொண்டே போகுது, ஆனா அரசு பள்ளியில மாணவர்கள் சேர்க்கை குறைந்து கொண்டே போகுது. அதோட காரணம் என்ன? ஆசிரியரோட கட்டமைப்பு கிடையாது. அதாவது தற்காலிகன்ற முறையில மினிமம், அதாவது இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். கடந்த முறை போன வாரம் ஒரு செய்தி வருது, ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளோட எண்ணிக்கை 2700. ஏன் குறைஞ்சதுன்னு நான் கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, நீலகிரியில 48 பள்ளிக்கூடங்கள்ல 0 அட்மிஷன். நான் பொதுவா அந்த நீலகிரியை மையப்படுத்தி மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த 48 ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர், டீச்சர், கிளர்க்கு, சத்துணவு ஊழியர்களுக்கு எல்லாம் குழந்தையே இல்லையா? ஏன் அந்த ஊழியர்கள் கூட அந்த ஸ்கூல்ல சேர்த்துல? காரணம் நம்பிக்கை இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. தன்னோட குழந்தைய போயிட்டு அங்க சேர்த்தணும்னா அந்த கல்வி அவங்களுக்கு போய் சேராதுன்ற ஒரு அவநம்பிக்கையில பிரைவேட் ஸ்கூலை நோக்கி ஓடுறாங்க. ஒரு சாதாரண மனுஷன் எல்கேஜிக்கு இன்னைக்கு ஃபீஸ் 50,000 ரூபாய், பிளஸ் 2 படிச்சு முடிக்கணும்னா 2.5 லட்சம் ரூபாய், ஆவரேஜா ஒரு 75 to 1 லட்சம் ரூபாய் வச்சீங்கன்னா கூட அந்த பேரண்ட் ஃபர்ஸ்ட் வருஷம் போய் அட்மிஷன் போடும் போது 10 லட்சம் ரூபாய் கடங்காரனா போய் அந்த ஸ்கூல்ல போயிட்டு அட்மிஷன் ஆகுறாங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் இருந்தா அவங்களோட எதிர்காலத்துக்கு, அந்த குழந்தையோட எதிர்காலத்திற்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். அதனால அரசு பள்ளியில இப்ப தேவையான விஷயம் ஆசிரியர் கட்டமைப்பை அதிகப்படுத்த வேண்டும். அதாவது இந்த தேர்வு ஏன் நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா, நீங்க முறையா தேர்வு நடத்துனீங்க. 2013 நடத்துனீங்க, 17 நடத்துனீங்க, 19, 22, 24, 25 எக்ஸாம்ஸ் மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன காட்சி பொருளா? நாங்க தேர்வு எழுதுறதுக்கே பிறந்திருக்கிறோமா? நீங்க அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல வைத்த தேர்வுக்கு பணி நியமனங்களை வழங்கியிருந்தா இந்த போராட்டம் தேவையில்லை, இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. குறைஞ்சபட்சம் டிஎன்பிசி நடத்துற மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் குறைஞ்சபட்சம் ஆசிரியர்களை தேர்வு பண்ணிருந்தா இந்த நிலைமை வராது. தேர்வு மேல எங்களுக்கு அவநம்பிக்கை வராது. தேர்வே வேண்டாம்னு சொல்றக்கூடிய காரணம் வந்திருக்காது. நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க மேடம், இப்ப நாங்க என்ன நிலைமையில் இருக்கோம்னு சொல்றோம். கிட்டத்தட்ட தினக்கூலிகளாக இருக்கும். அதாவது இரவு காவலாளியா இருக்கும், பெயிண்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லயும் பெங்களூர்லயும் மேஸ்திரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு மோசமான சூழல் நாங்க சொல்ல, எதுவுமே மோசம் இல்லை, எல்லாமே தொழில் தான், வருமானம் வரக்கூடியதான். இருந்தாலும் சென்னையில பல பெண் ஆசிரியர்கள் ரேபிடோ ஓட்டுற சுச்சுவேஷன் இருக்கு. ரேபிடோ நல்ல தொழில் தான், ஆனா அவங்க எங்க இருக்க வேண்டியவங்க இப்ப எங்க இருக்காங்க? இன்னும் கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன். ஒரு ஆசிரியர் ஆக வேண்டியவங்க ஒரு தலைமை ஆசிரியர் வீட்டுல சமயக்காரியா இருக்காங்க. எந்த அளவுக்கு நியாயம்? அப்போ அவங்க தலைமை ஆசிரியர் டெய்லியும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, இவங்க சமையல் கூடத்துக்கு போறாங்க. ஒரே அந்த துறையில தேர்ந்தெடுத்ததுனால எங்களோட குறையா? இந்த நான் ஒரு பொதுவா கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெற்றோர்களையும், அந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற எல்லா ஆசிரியர்கிட்ட பொதுவா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிடாதீங்க. இனிமே அதுல வேலையே கிடையாது. இந்த துறையை மட்டும் தேர்ந்தெடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு உங்க பாதம் பணிந்து நான் கேட்டுக்கிறேன். அதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க வாழ்க்கையை புதைச்சிருவீங்க. அதுல ஒண்ணுமே இல்ல. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க இந்த துறையில. அதனால இந்த தேர்வு எங்களுக்கு அவநம்பிக்கை வருவதற்கு காரணமே தொடர்ந்து இந்த காலி பணிகளை நிரப்பாமல் போனதுதான் காரணம் நாங்க சொல்றோம். பேர் பார்த்திபன். இந்த நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்ற இந்த கூட்டமைப்போட மாநில தலைவரா இருக்கேன். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்றேன். கடந்த ஆட்சி நாங்க எப்படி தோத்தோம், ஏற்கனவே இருந்த ஆட்சி ஏன் வரல, இப்ப வந்த ஆட்சி எப்படி வந்துச்சு அப்படின்னு பல பேர் பல விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க சொல்றது என்னன்னா, ஒரு 30,000 மனுக்கள் கொடுத்தோம். அந்த மனு ஒரு முறை ஓபன் பண்ணி பாருங்க. என்ன பிரச்சனைன்னு நீங்க அதை படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்சியில கூட இருந்திருக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். அதிகாரிகளால் தான் நாங்க வீழ்ந்தோம், அதிகார வர்க்கத்தினால் தான் வீழ்ந்தோம், முறையற்ற நிர்வாகத்தால் தான் நாங்க வீழ்ந்துட்டோம். எங்க வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. எப்படி மின்சாரத்துறையில மனிதாபிமான அடிப்படையில் 5,383 காலிப்பணிகளை நிரப்பினாரோ, எப்படி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ல 15,000க்கு மேற்பட்டு இருந்தாலும் கூட இப்ப உடனடியாக 1,700 பேருக்கு பணி நியமனம் வழங்கினாரோ, அதுபோல் தகுதி உள்ள ஆசிரியர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இன்றி, நிபந்தனையும் இன்றி அவங்களோட குவாலிஃபைடு இருக்கு, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும். மறுதேர்வு வைக்க கூடாது. மறுதேர்வு இல்லாமல் இந்த ஆசிரியர்கள் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயண்ணா அவர்களை அவரோட பாதம் பணிந்து கேட்டுக்கிறேன். அவருக்கு இந்த செய்தி போனா மட்டும் போதும், எங்களோட வாழ்க்கை நிலைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி.